வணக்கம். செல்வகுமாரின் நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை 2026 மார்ச் 27 வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இது நீண்டகால ஆய்வறிக்கை. அதாவது இந்த மார்ச் இறுதி நாட்கள் ஏப்ரல் மே கோடை மழை, ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவமழை, மேலும் அக்டோபர் நவம்பர் டிசம்பர் ஜனவரி வடகிழக்கு பருவமழை எப்படி இருக்கும் என்பதை முன்னோட்டம். நம்ம ஏற்கனவே நேற்றைக்கு அறிவித்ததில் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த சந்தேகத்திற்கு விடையளிக்கும் விதமாக இந்த அறிக்கையை பதிவு செய்கிறேன். சரி, என்ன சந்தேகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோடை மழை இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் தெற்கு காற்று அதிகமாக இருக்குமே சித்திரையில், அப்போது கோடை மழை இருக்குமா? சித்திரை வந்தாலே தெற்கு காற்று இருக்கும், வைகாசி காற்று இருக்கும். சித்திரை வைகாசியில் தெற்கு திசையிலிருந்து காற்று இருக்கும். இந்த காற்று இருந்தால் மேற்கிலிருந்து வரக்கூடிய மழையோ அல்லது கிழக்கிலிருந்து வரக்கூடிய தாழ்வு நிலை மழையோ வருவதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். ஆனால் இந்த ஆண்டு அது எப்படி இருக்கும் தெற்கு காற்று? இன்னொன்று என்ன கேட்டிருக்கீங்கன்னா, கோடை மழை அதாவது எப்படி இருக்கும், நிகழ்வுகள் எங்கே அமையும்? ஏற்கனவே நாம் அது சம்பந்தமாக ஏற்கனவே விளக்கப்பட்டிருந்தாலும் சில புரிதல் இல்லாமை காரணமாக, அதாவது கொஞ்சம் சந்தேகத்தின் காரணமாக இன்னும் கொஞ்சம் கூடுதல் விளக்கம் தேவைப்படுகிறது என்பதற்கான ஆய்வறிக்கை இது. சரி, முதல்ல எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம கடல் அமைப்பை நாம் ஏற்கனவே பார்த்துருந்தோம். பசிபிக் பெருங்கடலில் முதல்ல பார்த்துருவோம். பசிபிக் பெருங்கடல் இப்போ வரைக்கும் லானினா தான். லானினா என்பது ஆசியா பக்கம் வெப்ப உயர்வு. அமெரிக்கா பக்கமும் வெப்பம் உயர்ந்திருந்துச்சு. அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்வதையெல்லாம் அப்படியே நீரோட்டம் கடத்தி வந்து கொண்டிருந்துச்சு. ஆக தொடர்ந்து நீரோட்டம் கடத்திய காரணத்தினாலே நிலை பெறவில்லை. அமெரிக்கா பக்கம், ஆசியா பக்கம் வெப்பம் உயர்ந்தது. இப்போ என்ன ஆயிருக்குன்னா, தொடர்ந்து நீரோட்டம் கடத்திட்டு வருது. கொஞ்சம் நீரோட்டம் மத்திய பசிபிக் பெருங்கடலுக்கும் கடத்துது. ஆக கொஞ்சம் ஜிக்ஸாக் போட்டுட்டு இருக்கு. அப்போ என்ன ஆகும்? முழுமையான ஒரு வலிமையான ஒரு, அதாவது எல்னினோவுக்கு வாய்ப்பு இல்லை, நடுநிலைக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் உறுதி இல்லை. லானினாவுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் லானினாவில் கொஞ்சம் கூடுதல் வெப்பம் உருவாக வாய்ப்பு இருக்குது. அதாவது மத்திய பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் வெப்பம் உருவாக வாய்ப்பு இருக்குது. இதனால் என்ன ஆகும் நேற்றுக்கே சொல்லியிருக்கிறோம். ஆசியாவிற்கு வலிமையான புயல்கள் தென்மேற்கு பருவமழை காலத்தில் இருக்கும். வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பு செப்டம்பர் அக்டோபரில் வலிமையான புயல்கள் ஆசியாவிற்கு எங்கே? சீனா, தைவான், பிலிப்பைன்ஸ், வியட்நாம், கம்போடியா, லாவோஸ், தாய்லாந்து போன்ற பகுதிகளுக்கெல்லாம் கடந்த ஆண்டு போல் இருக்கும். வலுவாக இருக்கும் இந்த வருஷம். ஏன்னா கடந்த ஆண்டை விட வெப்பம் வலுவாக இருக்குது. சரி, இது ஒன்று. அங்கிருந்து நிகழ்வு இங்கே வரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் தென்சீன கடல் மற்றும் தாய்லாந்து வளைகுடா வெப்பம் குறைவாக இருக்குது. கடந்த ஆண்டு சேமித்து வைக்கப்பட்டிருந்துச்சு. இந்த ஆண்டு கொஞ்சம் இழந்திருக்கு வெப்பத்தை. எப்படிங்க சொல்கிற, பசிபிக் பெருங்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடியாக வங்கக்கடலுக்கு தெற்கே இந்திய பெருங்கடல் வெப்பம் உயர்ந்திருக்கு. இடைப்பட்ட தென்சீன கடலும் உயர்ந்து கொண்டிருக்கு. ரொம்பவெல்லாம் குறையலை. தென்சீன கடல் கொஞ்சம் கொஞ்சம் உயர்ந்துட்டு இருக்கு. ஆனால் தாய்லாந்து வளைகுடா ரொம்ப குறைஞ்சிருக்கு வெப்பம். இப்போ தான் 27 மாறி இருக்கு. ஆக 28, 29 உயர்ந்துடும். அது வேறு விஷயம். ஏன்னா நீரோட்டங்களை வேகமாக கடத்த முடியாத பகுதி அது. சுமத்ரா தீவு, ஜாவா தீவு எல்லாமே இருக்கிற காரணத்தினால அதில் பூந்து புறப்பட்டு அந்த நீரோட்டம் ஓடணும். இருந்தாலும் அந்த இடைப்பட்ட ஆழம் குறைவான பகுதியாக இருந்தாலும் அது வலுவான நீரோட்டம் பயணித்து கொண்டிருக்கிறது அந்த இடத்துல. அதனால் பிரச்சனை ஒன்றும் இல்லை, வெப்பம் உயரும். ஆக நிகழ்வுகள் வருகையில் எந்தவித மாற்றமும் இல்லை, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. தென்சீன கடல் பகுதி வழியாக தாய்லாந்து வளைகுடா வழியாக பருவமழை காலத்தில் வரக்கூடிய நிகழ்விற்கு மாற்றம் எந்தவித பாதிப்பும் இல்லை. ஒருவேளை அங்கேருந்தே நிகழ்வே வரலன்னா கூட இந்திய பெருங்கடல் வெப்பம் கடுமையாக உயர்ந்திருக்கு. மிக கடுமையாக, இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு உயர்ந்திருக்கு. உலகத்திலேயே அதிக வெப்பமான கடல்னா பசிபிக் பெருங்கடல் தான் நம்ம படிச்சிருக்கோம், அட்லாண்டிக் பெருங்கடல் படிச்சிருக்கோம். ஆனால் இப்போது அதை விட கூடுதல் வெப்பம் சுமத்ராவிலிருந்து சோமாலியா வரை நிலநடுக்கோட்டு பகுதியில் 30 டிகிரி செல்சியஸ் ஆகிருக்கு. இப்போது நடுநிலை ஐஓடியா இருக்குது.
நீரோட்டம் வலுவாக சுமத்ராவுக்கும் சோமாலியாவுக்கிடையும் பயணித்து கொண்டிருக்கு. நீரோட்டம் வங்கக்கடலில் மேற்கு வங்கம் வரைக்கும் பயணிக்க தொடங்கியிருக்கு. ஒடிசா வரை நல்லாவே பயணிக்குது. அரபிக்கடல் வெப்பத்தையும் உயர்த்தியிருக்கு. கேரளா கடலோரம் 30 டிகிரி ஆகிருக்கு. கேரளா கடலோரம் 30 டிகிரி ஆகிருக்கு. இது உயர்ந்தாலும் அது தென்மேற்கு பருவக்காற்று தணிக்கும். இப்போ இருக்கக்கூடிய நீரோட்டம் தணிக்க கூடுவதற்கு சாதகமாக நீரோட்டம் இருக்கிற காரணத்தினாலே தென்மேற்கு பருவமழை காலத்தில் நீராவியை சுமந்து ஏற்றக்கூடிய காற்றோட அளவு கண்டிப்பாக மாற்றம் இல்லாமல் இருக்கும். குறைவதற்கு வாய்ப்பில்லை. என்னன்னு புரிந்துள்ள சோமாலியாவிற்கும் வடக்கே, அதாவது நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலோட அரபிக்கடலுக்கு தெற்கு பகுதியில் கேரளா, கர்நாடகா, லட்சத்தீவு சுற்றுவட்டார கடற்பகுதி, அப்படியே ஓமன் வளைகுடா வரைக்கும், அதே போல் ஏடன் வளைகுடா வரைக்கும் கூட கடற்பகுதி வெப்பம் உயர்ந்து கொண்டிருக்கு. இதனால் காற்று எந்த அளவுக்கு லாங் பண்ட் போட்டு ஏறினாலும் நீராவியை கொண்டு ஏற்றும் அளவிற்கு நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், அரபிக்கடல், வங்கக்கடல் எல்லாமே வெப்பத்தை உயர்த்தி இருக்கிற காரணத்தினால நீராவி காற்று கூடுதல் ஏறுவதற்கும் பற்றாக்குறைக்கு வாய்ப்பு இல்லவே இல்லைன்னு தான் சொல்லலாம். அப்படித்தான் சொல்லலாம். ஆகவே கோடையிலையும் நிகழ்வுகள் இருக்கும்னு ஏற்கனவே சொன்னோம். ஏற்கனவே பல நிகழ்வுகள் வந்தது. இது கோடை காலம் என்பதனால வலுவான நிகழ்வு உருவானால் புயல்களாக ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்கு போகும். சிறு நிகழ்வாக இருந்தால் அதை உயரழுத்தம் எதிர்த்து கரைத்து வீரியத்தை குறைக்கும் அளவிற்கு இப்பொழுது இருக்கிறது. இருந்தாலும் இந்த வீரியத்தை குறைக்கக்கூடிய அளவு மழையாக மாறும். அதாவது கிழக்கு காற்று என்பது தென்கிழக்கு காற்றாக தெற்கு காற்றாக தமிழ்நாட்டில் ஏறும் பொழுது அது உயரழுத்த காற்று குளிர்வித்து மழை மேகங்களை உண்டு பண்ண மழையை கொடுப்பதற்கு மார்ச் இறுதி நாட்கள் கேரளாவிற்கும், அதுலேயும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளுக்கும், நீலகிரி, ஈரோடு மேற்கு, கோயம்புத்தூர் வடக்கு போன்ற பகுதிகளுக்கு இந்த மார்ச் இறுதி நாட்களில் இடிமழை பொழிவு கொடுப்பதற்கும் ஒதுக்கி ஆங்காங்கே கொடுப்பதற்கும் வாய்ப்பு இருக்குது. ஏப்ரல் பிறந்ததும் 3ஆம் தேதியிலிருந்து படிப்படியாக தமிழ்நாட்டில் ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதக அமைப்பை ஏற்படுத்தும் இந்த தென்கிழக்கு, கிழக்கு, தெற்கு காற்று மன்னார் வளைகுடாவிலும் ஒரு காற்று சுழற்சி அமைய போகிறது. மன்னார் வளைகுடா, குமரிக்கடல், இலங்கை, அதன் சுற்றுவட்டார தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் அமையக்கூடிய காற்று சுழற்சி அரபிக்கடல் காற்றையும் நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றையும் கொண்டு தமிழ்நாட்டில் ஏற்றும் பொழுது உயரடுத்த காற்றும் இணைந்து வெப்பச்சலன இடிமழை பொழிவிற்கு சாதகம் ஏற்படுத்த போகிறது. 3ஆம் தேதி தொடங்கி 5ஆம் தேதி தீவிரமடைந்து 12ஆம் தேதி வரை மாலை இரவு இடிமழை பொழிவு தமிழ்நாட்டில் இருக்கும். தென் மாவட்ட உள்பகுதி, மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மத்திய மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் முதல்ல தொடங்கி பிறகு வடகடலோரம் வட உள் பகுதிகளுக்கும் கொடுக்கும் என்பதில் மாற்றமில்லை. இது ஏப்ரல் 12 தேதி வரைக்கும் உள்ள வானிலை. சரி, ஏப்ரல் 12க்கு மேலே எப்படி இருக்கும்? ஒரு 2 நாள் வெயில் கூடும். ஏன்னா இந்த காற்று சுழற்சி விலகணும்னா மறுபடியும் உயரடுத்த இடம் முடிச்சிடும். அவர் 12ஆம் தேதியிலேருந்து ஒரு 18ஆம் தேதி வரைக்கும் கொஞ்சம் வெயில் கூடினாலும் ரொம்ப கூடிராது. காரணம் என்னென்னா சூரியன் குத்துக்கதிர் வரும். அதே நேரத்தில் அரபிக்கடலில் காற்று சுழற்சி உருவாக போகுது. கேரள எல்லையோரத்தில் மழைப்பொழிவு இருந்து கொண்டிருக்கும் என்று தான் தெரிகிறது. ஆக ஏப்ரல் மத்தியில் கேரள எல்லையோரத்திலையும், கேரளாவிலையும், கர்நாடகாவிலையும், வட மாநிலங்கள்லையும், அண்டை மாநிலமாகிய ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகாவிலையும் இடிமழை இருந்து கொண்டே இருக்கும் ஏப்ரல் மத்தியில். ஆகையின் காரணமாக மழை இருந்து கொண்டிருக்கும் என்பதனால் பெரிய அளவில் வெப்பம் உயராது. இருந்தாலும் வெப்பம் 104க்குள், 102, 103, 104க்குள் கட்டுக்குள் இருக்கும். அதுவும் ஒரு சில இடங்களில் தான். பெரும்பாலும் கடலோரம் பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது. உயரழுத்தம் ஆக்கிரமித்து கொண்டே இருக்கும். கோடை மழை இருக்கு, அதுவும் அளவாக கட்டுக்குள் வைக்கும் என்பதையும் வெப்பத்தை தெரியப்படுத்த விரும்புகிறேன். ஏப்ரல் இறுதியில் நிகழ்வு இருக்க, வலிமையான நிகழ்வு கண்டிப்பாக வங்கக்கடலில் ஒரு நிகழ்வு ஏப்ரல் இறுதியில் உருவாகும். மே மாதம் அரபிக்கடலில் உருவாகும். வங்கக்கடல்லையும் வாய்ப்பு இருக்குது. வங்கக்கடலில் 2 நிகழ்வுக்கு வாய்ப்பு இருக்கான். கோடையில் ஒரு நிகழ்வு சாதாரண நிகழ்வு நிறைய மழைப்பிடிப்பை கொடுப்பதற்கும், அரபிக்கடலில் கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாளில் அரபிக்கடல் நிகழ்வு உருவாகி தென்மேற்கு பருவமழையை தொடக்கலாம்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். தெற்கு காற்று வேகமாக வீசுமா, எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டதுக்கு என்ன சொல்கிறேன்னா, வங்கக்கடலில் வெப்பம் வேகமாக தான் உயர்ந்துட்டு இருக்கு. உடனடியாக அரபிக்கடலை விட அரபிக்கடலில் வெப்பம் எப்போதும் குறைவாக இருக்கும். வங்கக்கடலில் தான் வெப்பம் கூடுதலாக இருக்கும். இப்போ அரபிக்கடல் வெப்பம் கூடியிருக்கு, வங்கக்கடல் அதை விட கொஞ்சம் குறைவாக இருக்குது. இருந்தாலும் சூரியன் குத்துக்கதிர் வந்த பிறகுதான்
வெப்பம் உயரும். உடனடியாக தெற்கு காற்று இந்த ஆண்டு சித்திரையிலேயே வேகமாக எடுப்பதற்கு வாய்ப்பு தெரியவில்லை. இருந்தாலும் கொஞ்சம் இருக்கும். பெரிய அளவிலே வலிமையான காற்று இருக்காது. வங்கக்கடலில் நிகழ்வு கடலோரம், தமிழ்நாட்டின் கடலோரம் ஏப்ரல் மேயில் மழைப்பொழிவை கொடுப்பதற்கும், அதாவது ஏப்ரல் இறுதியிலையும் மே மாதத்தில் ஒரு சில நாட்களும் வங்கக்கடலோரம் நிகழ்வு மழைப்பொழிவை கொடுப்பதற்கும் சாதகம் இருக்குது. அரபிக்கடலிலும் காற்று சுழற்சி இருந்து கேரளாவிற்கும் கர்நாடகாவிற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும்போது மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் இடிமழைப்பொழிவை கொடுப்பதற்கு எப்படி ஏப்ரல் முதல் வாரத்தில் கொடுக்குதோ அதே போல் ஏப்ரல் இறுதி மே மாதத்திலும் கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. முன்கூட்டியே தொடங்கும் தென்மேற்கு பருவமழைன்னு சொல்லியிருக்கிறோம். அதாவது மே இறுதி நாளில் உருவாகக்கூடிய அந்த வலுமை அரபிக்கடல் நிகழ்வு கேரள கடற்கரை ஒட்டி வந்தால் அது தென்மேற்கு பருவமழை தொடங்கிறோம். இறுதி நாளில் கொஞ்சம் விலகி போனால் அது அடுத்த நிகழ்வு உடனடியாக ஜூன் முதல் வாரத்தில் தொடங்கி தென்மேற்கு பருவமழையை ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் கடந்த ஆண்டு போலவே தென்மேற்கு பருவமழையை கொடுக்கும் என்பதில் மாற்றம் இல்லை. அதே போல் பருவமழையில் எந்தவித பற்றாக்குறையும் இருக்காது. எந்தவித நம்ம பசிபிக் பெருங்கடலுக்கெல்லாம் போய் பார்க்க தேவையில்லை. வங்கக்கடல் வெப்பம் மிக அதிகமாக இருக்குது. அரபிக்கடல், நிலநடுக்கோட்டு, இந்திய பெருங்கடல், இந்த இருக்கக்கூடிய வெப்பம், இதில் இருக்கக்கூடிய நீரோட்டமே மழைக்கு மிகச்சாதகமாக இருக்கிற காரணத்தினாலே தயவு செய்து எல்னினோ லானினோ குறித்து நம்ம கவலை கொள்ள தேவையில்லை, அதை கருத்தில் கொள்ள தேவையில்லை என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நிச்சயமாக இந்த ஆண்டும் மழை பொழிவிற்கு சாதகமான லானினா அமைப்பு தான் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். லானினா வேணால் கொஞ்சம் வீக்காக இருக்கலாம், ஆனால் நடுநிலை, அதாவது மத்திய பசிபிக் பெருங்கடல் வரைக்கும் உயர்ற காரணத்தினால வலுவான நிகழ்வுகளுக்கு சாதகம் இருக்கே தவிர பாதிக்கும் மாற்றத்திற்கான வானிலை ஏதும் இல்லை என்பதையும், சாதகமான வானிலை தான் கடல் நீரோட்டமும் கடல் அமைப்பு வெப்பமும் இருக்கிறது என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். தொடர்ந்து அப்டேட்ஸோடு இணைந்திருக்க வேண்டும். இயற்கையை கணித்து வழங்குவது கடினம். அதை வழங்குவதை நீங்கள் ஏற்றுக்கொண்டு மாறுதல் அப்டேட் துல்லியம் அறிந்து திட்டமிட்ட பணி செய்து லாபமடைந்த அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.